நம்ம இன்றைக்கி வந்து வெஜிடபிள் குருமா ஒன்று செய்ய போகிறோங்க. இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து அதில் வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை போடுறோம் பாருங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும்னா அது கூட 2 பச்சை மிளகாய் போடணும். 2 பச்சை மிளகாய் போட்டு அது வதங்கினோடனே கொஞ்சம் தக்காளி போடணும். உங்களுக்கு எவ்வளோ குருமா வச்சுருந்தோ அதுக்கு தேவையான அளவு பண்ணால் 2 தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் சில்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது 3 இதில் சேர்த்து வதக்கிக்கணும். சில்லித்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கி வச்சதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 4 முந்திரி, கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு வானலில் பற்ற வச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டோம். அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை போட்டு அது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். நான் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வதக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு உருளைக்கிழங்கு பட்டாணி வேறு எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டையை ஒரு பிரியாணி இலை போட்டு அது காஞ்ச உடனே வெஜிடபிள்ஸ் கொட்டி வதக்கிக்கலாம். நம்ம வதக்கின்ற வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நான் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அது கூட தேங்காய் ஒரு கசகசா முந்திரினால் எல்லாம் போட்டு நான் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கின உடனே அதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வேணும். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய வெஜிடபிள் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிட்டாங்க. இதில் வந்து நம்ம வந்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட வேண்டியது தான். வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி குருமா கூட ரெடி சூப்பரான ஒரு வந்து இது வெஜிடபிள் குருமா தாங்க செய்ய போகிறோம். இது நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி குருமாக்கெலாம் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.